வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்காக ஒரு சூப்பரான வெப் சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வெப் சீரிஸோட பேரு சூப்பர் சுப்பு அப்படின்றது. இது ஒரு பக்காவான காமெடி வெப் சீரிஸ்னு சொல்லலாம். நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். நெட்ஃபிளிக்ஸ்ல இது தமிழ்லயே இருக்கு. தெலுங்கு வெப் சீரிஸ் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இந்த வெப் சீரிஸோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து டெம்பரரி டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படியாவது நம்ம பர்மனன்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிலைமையில ஒரு ஊர்ல போய் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தர டீச்சரா வேலை பார்க்குற வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது. வேற வழி இல்லாம அந்த வாய்ப்பை இவருமே எடுத்துக்கிறாரு. அந்த கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை என்னன்றது இவருக்கு புரிய வருது. கிராமத்துல இருக்க எல்லாருமே ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. அதாவது எதுக்காகடா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லி தந்துட்டு இருக்கன்ற மாதிரி அடிக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இவர் நினைச்ச விஷயத்தை இவர் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே சமயம் இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐபன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே கிராமத்துல இருக்க ஒரு வீட்ல ஒரு நபர் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. அப்ப கிராமத்து ஆட்கள் இருக்காங்கல்ல, இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. எதுக்குடா அட்டாக் பண்றீங்கன்னு கேட்கும் போது கிராமத்து மக்களுமே விஷயத்த சொல்றாங்க. இவர் செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஃபீமேல் பிரைவேட் பார்ட் இருக்குல்ல, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் போல. எங்க பொண்டாட்டிங்க கிட்ட இதெல்லாம் காமிச்சு பேசுறதுக்கு நீ யாரா அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான்டா என்னோட வேலை, அதை தான் பாக்குறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இவரை போட்டு சம்மடி அடிச்சு இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. இவருமே இப்ப அனுப்பி வச்ச இவரோட மாமா கிட்ட பேசுறதுக்காக வராரு. என்ன மாமா இப்படி அனுப்பி வச்சிட்டீங்க, பாருங்க எப்படி அடிச்சிருக்காங்க, திரும்பி அந்த இடத்துக்கு என்னால போக முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இவரு போலனா வேற யாரையாவது அனுப்பி ஆகணும். வேற யார் அனுப்புறது அப்படின்ற மாதிரி இந்த அங்கிள்மே யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் ஒரு ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இதே ஸ்கூல்ல தான் நம்ம ஹீரோ வந்து டெம்பரரியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் தான் ஹீரோவா இருப்பாரு. இவர் பேரு சுப்பு அப்படின்றது. இந்த சுப்புவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்திருப்பாரு. இப்ப ரிட்டையர்மெண்ட் வாங்கிடுறாரு போல. எல்லாருமே மாலெல்லாம் போட்டு இவர் அனுப்பி வச்சிருக்காங்க. இப்ப வீட்டுக்கு வரும்போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவ்வளவு வெளிப்படையா பேசுவாங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கோவப்பட்டு இருக்காரு. சீக்கிரமா டிவி ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரி பையன் கிட்ட சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பசங்க, ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய பையன். சின்ன பையன் இதை பாக்குறது அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. டே சுப்பு சீக்கிரமா வந்து ஆஃப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சுப்பு ஆஃப் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா சேனல் மாறிடுது. எல்லா சேனல்லயும் வில்லங்கமான விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. அதாவது ஒரு இதுல காண்டம் ஆட் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் பாக்குற அப்பா பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. அதே மாதிரி பையன் வேணும்ட்டே இப்படி வைக்கிறான்ற மாதிரி பையன் மேலேயும் கோவப்படுறாரு. அப்பதான் அப்பாக்கும் இவருக்கும் செட்டே ஆகாதுன்றது தெரிய வருது. சுப்பு ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கும்போது பசங்க வந்து மேகசின் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நிறைய அடல்ட் போட்டோலாம் இருக்கும். அதை எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது அப்பா வரதை பார்த்து எல்லாரும் ஓடிடுறாங்க. சுப்பு மட்டும் மாட்டி இருப்பாரு. இந்த மாதிரி விஷயமா பாக்குறேன்னு அப்பா திட்டி இருப்பாரு. அதே மாதிரி பசங்க எல்லாம் பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா பார்த்திருப்பாரு. இந்த மாதிரியா பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி திட்டி இருப்பாரு. இதை தாண்டி இவன் மார்க் கம்மியா எடுத்திருக்கான். என்ன விஷயம்னு கேட்கும் போது ஒரு சாப்டர் எடுக்கவே இல்லப்பா, அதனால தான் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றான். இது சாப்டர் எடுக்கலையா, இரு நான் வரேன்ற மாதிரி அப்பவும் ஸ்கூலுக்கு வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. அது ரீப்ரொடக்ஷன் சம்பந்தப்பட்ட சாப்டர், அதை எப்படி எடுக்க முடியும்ன்ற மாதிரி டீச்சர் கேக்குறாங்க. ஏண்டா இதான் எடுக்கலன்னு சொன்னியான்ற மாதிரி அப்பாவும் பையனை திட்டுறாரு. இப்ப அடுத்ததா அப்பா இருக்காருல, ஒரு சாமியார் கிட்ட கூட்டு வந்துடுறாரு. எப்ப பாரு அந்த எண்ணத்திலேயே இருக்கான்ற மாதிரி சொல்றாரு. சாமியாரும் இவர் கையில வந்து ஒரு விஷயத்தை கட்டி விடுறாரு. இது கையிலேயே இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப பாத்ரூமுக்கு போகும்போது அந்த மணி ஆடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. டே என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு அப்பா சந்தேகமா கேக்குறாரு. உண்மையில நம்ம ஹீரோ பல் தான் விளக்கிட்டு இருப்பாரு. ஓஹோ இதனால தான் சவுண்ட் வந்துச்சா அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்படிதான் சுப்புவ அப்பா டார்ச்சர் பண்றாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட மாமாவும் இந்த வீட்டுல தான் இருக்காரு. இவருக்கு 45 வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் கல்யாணம் நடக்காம தான் இருக்காரு. என்ன மாதிரிதான் நீயும் மாற போற அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவை பொருள் வாங்குறதுக்காக வெளியே அனுப்புறாங்க. சீக்கிரமா வந்துடணும்ன்ற மாதிரி அப்பா சொல்லி தான் அனுப்புறாரு. இப்ப இவர் பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது திவ்யான்ற ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரு. இந்த இடத்துல தான் வெயிட் பண்றேன்னு திவ்யா சொல்றாங்க. அந்த இடத்துக்கு இவருமே வந்துடுறாரு. இந்த இடத்துல அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு போல. போலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. நம்மளுமே இதே மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்து இருக்கலான்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்காரு. உன் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்கும்போது இவருமே வேலையில நடக்கிறத பத்தி யோசிக்கிறாரு. இவருக்கு பெருசா அந்த வேலை பிடிக்காது. பசங்க எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா போகுது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லி சமாளிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேர் தனியா இருக்காங்கல்ல, ரொமான்ஸ் பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் அப்பா என்ன பையன் இன்னும் வரலன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் பைக் ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறது தெரிய வருது. இங்க எதுக்காக நிக்குதுன்னு அப்பா செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. இந்த சமயம் இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம்
மாதிரிலாம் நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க கிஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அப்பா இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாத்துறாரு. ஏற்கனவே பையன் கொஞ்சம் மோசமான பையன்ற மாதிரி அப்பா நினைக்கிறாருல, இத பார்த்து கடுப்பாயிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கல்யாணம் முழுசாவே பிக்ஸ் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் இவங்க ஏற்கனவே பிக்ஸ் பண்ண பொண்ணுன்றது தெரிய வருது. அதாவது வீட்டுல பேசி முடிச்ச பொண்ணா தான் இருப்பாங்க. ஏன் அப்பா முழுசா பிக்ஸ் ஆகலன்னு சொல்றாருன்னா, இப்போதைக்கு நீ டெம்பரரியா தான் வேலை பார்த்துட்டு இருக்க, என்னைக்கு அந்த வேலை பெர்மனன்ட் ஆகுதோ அப்பதான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லனா நானே இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா எனக்கு பெர்மனன்ட் ஆயிடும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீ பண்ற வேலைக்கு உன்னை பெர்மனன்ட் ஆக்குவாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அப்பா வேலை பார்த்த ஸ்கூல்ல தான் இப்ப இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு போல. இப்ப அப்பா கிட்ட திட்டு வாங்கி இவருமே கொஞ்சம் கடுப்புல படுக்கிறதுக்காக வராரு. அப்ப திவ்யா கிட்ட இருந்து மெசேஜ் வருது, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. இவருமே வழக்கம் போல இவரோட ஸ்கூலுக்கு வந்துடுறாரு. இன்னைக்கு ஸ்கூலை செக் பண்றதுக்காக மேல் இடத்துல இருந்து ஆளுங்க வரப்போறாங்க போல, எல்லாருமே அதுக்கு ரெடியா இருந்துக்கோங்கன்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. இப்ப இவர் கம்ப்யூட்டர் கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. 3 பசங்க மட்டும் அந்த சிஸ்டம் வேணும் அந்த சிஸ்டம் வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சரிடா போய் யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுல ஆட் சாங்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க போல, அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து செக் பண்ற சார் வந்துடுறாரு. அவர் ஒவ்வொரு இடமா செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவையும் பாக்குறாரு. உன் அப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், உன் அப்பாவும் மாதிரியே தான் நீயும் இருக்கன்ற மாதிரி பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோ சீன் போடுறதுக்காக என்ன பண்றாருன்னா, இருங்க சார் நான் பண்ண ஒர்க் எல்லாம் காட்டுறேன்ற மாதிரி அந்த சிஸ்டத்தை கூட கனெக்ட் பண்றாரு. பசங்க ஆட்டான சாங் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஐயோ கனெக்ட் பண்றாரு அப்படின்னு பயப்படுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஆட்டான சாங் ஓட ஆரம்பிக்குது. ஹீரோக்கு அந்த சமயம் போன் வந்ததுனால கவனிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இந்த சார் பார்த்து பயங்கர கடுப்பாயிடுறாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை போட்டு திட்டுறாரு. சார் தெரியாம நடந்துருச்சு சார், சாரி சாரின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்றாரு. ஆனா அவர் ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் பிரின்சிபல் கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபலா இவரை போட்டு திட்டுறாரு. சார் தெரியாம நடந்துருச்சு சார், எப்படியாவது எனக்கு இந்த வேலையை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி தாங்க சார், என்ன அனுப்பி விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்பதான் இந்த மாமாக்கு மச்சான காப்பாத்தி விடணும்ன்ற மாதிரி தோணுது. சரி வேற ஒரு இடத்துக்கு போனோம் போறியான்னு கேட்கும் போது என்ன மாதிரி வேலைன்னு ஹீரோ கேக்குறாரு. இவருமே செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரணும்னு சொல்றாரு. இது செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரணுமா? என் அப்பாவை பத்தி தெரிஞ்சோ நீங்க இப்படி பேசுறீங்களா சார், இதெல்லாம் செட்டே ஆகாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி செட் ஆகலனா இந்த வேலையை விட்டு தான் நீ போகணும், இந்த வேலையை உனக்கு பெர்மனன்ட் பண்ணி தரணும்னா நீ எனக்காக அந்த ஊருக்கு போயிட்டு வரணும், என்ன சொல்றன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா உனக்கெல்லாம் பெர்மனன்ட் வேலை கிடைக்காதுன்னு தம்பி கிண்டல் பண்ணுவான், மாமா கிண்டல் பண்ணுவாரு, அப்பா கிண்டல் பண்ணுவாரு. இது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. சரி நம்ம போனாதான் என்னன்றதுக்காக இவருமே சரின்னு ஏத்துக்கிறாரு. இவர மாதிரியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போக போறாங்க. இவர் போக போற ஊரோட பேரு மாகிப்பூர் அப்படின்றது. இவர மாதிரி போற சாருங்களுக்குலாம் வேற ஒருத்தர் ட்ரைனிங்லாம் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காரு. இவருக்கு அந்த ட்ரைனிங்கே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அப்பாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது இல்ல, அப்பா கிட்ட இத பத்திலாம் சொல்ல மாட்டாரு. எனக்கு வேற ஒரு இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அங்க கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும், அப்பதான் எனக்கு கன்ஃபர்மேஷன் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது வேற இடத்துல பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு போக போறான்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரிலாம் அப்பா ஏத்துக்கிறாரு. இவருமே இன்னொரு பக்கம் அந்த செக்ஸ் எஜுகேஷனுக்கான ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப கோர்ட்ல கேஸ் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை போல, அது ரிலேட்டடா கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கோர்ட்லயே வந்து நெஞ்சு வலி வந்த மாதிரி பொத்துன்னு கீழே விழுறாரு. இவரோட பொண்ணு பேரு சுவாதி அப்படின்றது. அவங்களுமே பக்கத்துல வந்து ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இது சீரியல் அப்படின்றது தெரிய வருது. பரவாயில்ல நல்லா பண்ண அப்படின்ற மாதிரி சுவாதி கிட்ட டைரக்டர் சொல்லிட்டாரு. தொடர்ச்சியா இதே மாதிரி சின்ன சின்ன ரோல் தான் கிடைக்குது போல. இவங்களுமே ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாங்க. நான் சான்ஸ் வரப்ப கண்டிப்பா சொல்றேன்ற மாதிரி ஒரு நபர் இருக்கார்ல, இவங்க கிட்ட இருந்து ஒரு 200 ரூபா 300 ரூபா வாங்கிக்கிறாரு. அப்பப்ப இந்த மாதிரி சான்ஸ் வாங்கி தரேன்ற மாதிரி காசெல்லாம் ஆட்டிய போடுறாரு போல. இந்த பொண்ணு இந்த ஷூட்டிங்காக தான் வந்திருப்பாங்க போல, திரும்பி ஊருக்கு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஒரு ஆபீசர் வந்திருக்காரு. இவர் மாகிப்பூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக போறாருல, அந்த இடத்துல போனவங்க மட்டும் சொதப்பிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா நீ ஓகே பண்ணிட்டு வரணும், அப்படி இல்லைன்னா உன் வேலை சிக்கல் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்றாரு. இப்ப இவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவர் கட்டிக்க போற பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் செட் ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நீ போகாம இருன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன், நான் அங்க போனதுக்கு அப்புறம் அடிக்கடி உனக்கு வீடியோ கால்லாம் பண்ணி பேசுறேன்னு சொல்றாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவருக்காக ஒரு ஜர்க்கினை கிஃப்ட் பண்றாங்க. இத போட்டா என் கூட இருக்க மாதிரியே உனக்கு தோணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு சுவாதின்ற பொண்ணை காட்டுறாங்க. இவங்க பஸ் ஸ்டாப்ல இருக்க ஒரு கடை கிட்ட வந்து அங்க இருக்கவர்கிட்ட பேசி சில மெமரி கார்டெல்லாம் வாங்குறாங்க. சரி பென் டிரைவ் எல்லாம் வாங்குறாங்க. ஏன் எதுக்குன்றது இப்ப நமக்கு தெரியல. இப்ப கிளம்பலாம் நினைக்கும் போது தெரியாதனமா ஹீரோவை இடிச்சிடுறாங்க. எப்படி போறான் பாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு இவங்க பஸ்ல ஏறுறாங்க.
இவர் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போலாம்னு நினைக்கிறதுக்குள்ள பஸ் எடுக்கிறாங்கல்ல, இவருமே பஸ்ல ஏறி உட்காந்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு 25 ரூபாய் ஷார்டேஜ் ஆகுது. இவர் தான் அந்த காசெல்லாம் தந்துட்டு இருக்காரு. அதாவது அந்த பொண்ணுக்கு பதிலா இவர் டிக்கெட்லாம் இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காரு. இந்த பஸ்ல வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒருத்தங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரொமான்ஸ் பண்றதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் திவ்யா கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சு பார்த்துக்கிட்டே இவர் தூங்கிட்டு இருப்பாரு. ஊர் வந்துருச்சு இறங்குன்ற வரி கண்டக்டர் அதட்டுறாரு. இவருமே பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. இப்ப அர்ஜென்ட்டா பாத்ரூம் வருது. அங்க இருக்க ஆடு மாடெல்லாம் வேற துரத்துது. அது கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு இவரும் தப்பிக்கிறாரு. இப்ப யூரின் பாஸ் பண்ணலான்னு ஒரு சவத்துக்கிட்ட இவர் யூரினை பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. அங்க ஏதோ ஒரு நம்பரை எழுதி வச்சிருக்காங்க போல. இவர் யூரின் போனதுல நம்பர் அலைஞ்சிருது. இப்ப ஊர்ல ஒரு 4-5 பேர் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு அந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி தான் வீடியோவை வாங்குவோம். நீ என்னடானா நம்பரை இப்ப அழிச்சிட்ட, ஒழுங்கு மரியாதையா நம்பரை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 4 வில்லங்கமான ஆளுங்க இருப்பாங்க. அவங்கள மட்டும் எப்படியாவது சமாளிச்சிரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லி தான் அனுப்பி வச்சிருப்பாரு. அந்த 4 பேர் இவனுங்க தான் போல அப்படின்ற மாதிரி இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு கேட்கும்போது செக்ஸ் எஜுகேஷன் சொல்லி தரதுக்காக வந்திருக்கான்னு சொல்றாரு. ஓஹோ அதுக்காக வந்திருக்கியா, உன்னை கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஊரை விட்டு இவரை தள்ளி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில மீனான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. என்ன ஸ்மைல் பண்றா அப்படின்ற மாதிரி இவருமே பதிலுக்கு ஸ்மைல் பண்றாரு. எதுக்காக தள்ளி கூட்டு வந்திருக்காங்கன்னா, இவர் வந்தது ஊர்ல யாருக்குமே பிடிக்கல, நீங்க இங்க இருந்து என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இடத்துல ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அசிஸ்டன்டா இருப்பாரு. சரி இங்கெல்லாம் அப்படிதான் சார் அப்படின்ற மாதிரி இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. முன்னாடி ஒருத்தர் வந்தார்ல, அவரை அடிச்சே ஓட விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த பிரின்சிபல் அவரோட மச்சானை காப்பாத்துறதுக்காக நம்மள மாட்ட வச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஊர் தலைவருக்கு ஒரு தம்பி இருப்பான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் செட்டே ஆகாது போல. அண்ணனை பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு டேங்கை எப்படியாவது கொண்டு வரணும்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு. தம்பி அதை கெடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்றாரு. அதனால தான் தம்பி ஆளுங்களை சேர்த்து இங்க வரவங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு இருக்காரு போல. சார் இவனை சமாளிக்கிறது தான் கஷ்டம், இவனை மட்டும் சமாளிச்சிட்டோம்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த அசிஸ்டன்ட் சொல்றாரு. ஆக்சுவலா அசிஸ்டன்ட் தங்குறதுக்கு வேற ஒரு இடத்த தந்திருப்பாங்க. ஹீரோக்காகவும் ஒரு இடத்த ஒதுக்கி இருக்காங்க போல. இதுதான் உங்களோட இடம்ன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட்டும் காமிச்சிடுறாரு. இங்க இருக்க ஒரு சர்ச்சோட ஃபாதரை காட்டுறாங்க. இவருமே நீ எதுக்காக சர்ச்சுக்கு வரதே இல்ல, கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரிலாம் ஒருத்தனை கண்டிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அவன் இருக்கான்ல, நாங்கெல்லாம் வரணும் ஆனா உங்க பொண்ணு மட்டும் இந்த இடத்துக்கு வரமாட்டா, அவ மட்டும் சினிமால நடிக்கிறதுக்கு போவா அப்படிதானன்ற மாதிரிலாம் பேசுறான். இந்த ஃபாதரால எதுவுமே பேச முடியல. ஸ்வாதின்னு ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பாவா தான் இந்த ஃபாதர் இருப்பாரு. இப்ப ஸ்வாதி ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவும் வந்து சத்தம் போடுறாரு. நீ சினிமாக்கெல்லாம் போக முடியாது, நான் விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இல்லப்பா அதுதான் என்னோட கனவுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்டியல் காசை நீ திருடுறதுலாம் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் திருடி பாரு, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு, நான் திருடுறேன்னு நினைக்காதீங்க, சீக்கிரமே நான் திரும்பி கடவுளுக்கு அதை தந்துருவேன், நான் சினிமால நடிகை ஆனதுக்கு அப்புறம் தந்துருவேன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை கண்டிப்பா நடிகை ஆக விட மாட்டேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு, இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்காருல, ஹீரோவை கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. வாங்க சார் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. போன் பண்ணோம்னா எங்க பண்றது, டவரே கிடைக்கலன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அதுக்கு ஒரு இடம் இருக்குன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கூட்டு வந்துடுறாரு. ஒருத்த மரத்துக்கு மேல போற செட்டப்பை பண்ணி வச்சுட்டு 50 ரூபா காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். இவருமே 50 ரூபா தந்து அந்த மரத்துக்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. கேர்ள் ஃபிரெண்டுமே நான் கிளம்பி வரவான்ற மாதிரி கேக்குறாங்க. வா வான்ற மாதிரிலாம் இவர் சந்தோஷமா சொல்றாரு. இல்லடா நாங்களும் சேர்ந்து வர மாதிரி தான் பிளான்ன்ற மாதிரி பக்கத்துல இருக்க அப்பா பேசுறாரு. ஐயோ அப்பா பேசுறாரு அப்படின்ற மாதிரி பயத்துல இவர் காலை கட் பண்ணிடுறாரு. வர வேணான்ற மாதிரி காலை கட் பண்ணிடுறாரு. அப்பாக்கு வந்தா எல்லாம் தெரிஞ்சிரும்ல, அதனால தான் கட் பண்றாரு. இவருமே முத நாள் கிளாஸ் எடுக்கலான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ஆடு மாடு மட்டும் தான் இருக்கு, யாருமே காணோம். சார் எப்பவுமே அப்படிதான் இருக்கும், நீங்களும் படுத்து தூங்குங்க நானும் படுத்து தூங்குறேன்னு சொல்லிட்டாரு. இவர் படம் வச்சுட்டு படுத்து தூங்கிடுவாரு. அதாவது வக்கீல் சாப்னு ஒரு படம் இருந்தது இல்ல, அந்த படத்தை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்ப லேடிஸுங்களும் வந்து பாக்குறாங்க. இந்த படத்துல நோ மீன்ஸ் நோன்னு சொல்றாங்கல்ல, அது என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுவா, உங்க விருப்பம் இல்லாம யாருமே உங்களை தொட முடியாது, நோனா நோ தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ அப்படியான்ற மாதிரி ஒய்ஃபுங்களும் கேட்டுக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஹஸ்பண்டுங்க இருக்காங்கல்ல, ஒன்னா இருக்கிறதுக்காக வராங்க. நோ மீன்ஸ் நோன்ற மாதிரி ஒய்ஃபுங்க தள்ளி படுக்க சொல்றாங்க. ஹஸ்பண்டுங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு ஒய்ஃபுங்க இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுங்க குழம்பி போயிடுறாங்க. இப்ப எல்லா ஹஸ்பண்ட்ஸும் சரக்கு அடிக்கிற கடைக்கு வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் நோ மீன்ஸ் நோன்ற மாதிரி சொல்றாரு. என் ஒய்ஃப் சொன்னது உனக்கு எப்படிடா தெரியும்ன்ற மாதிரி இன்னொருத்தர் சண்டை போடுறாரு. இப்ப எல்லாருக்குள்ளேயே இந்த இடத்துல சண்டைலாம் ஏற்பட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து ஊர் தலைவரோட தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கெல்லாம் காரணம் புதுசா வந்த அந்த சுப்பு தான். அந்த சுப்பு ஊரை விட்டு அடிச்சு துரத்தணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஒருத்தனை துரத்தி விட்ட மாதிரி இவனையும் துரத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. இப்ப முதல்ல அசிஸ்டன்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து அசிஸ்டன்ட் அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அசிஸ்டன்ட் இருக்கார்ல, ஹீரோக்கு எச்சரிக்கையை கொடுக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாருமே வெறித்தனமா துரத்திட்டு இருக்காங்க.
போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் இல்ல எங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அங்க இருக்க போலீஸுங்களே பயப்படுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க செல் இருக்கு பாத்தீங்களா, அந்த செல்லுக்குள்ள போயிடலான்ற மாதிரி வேகமா செல்லுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. சாவியும் அவங்களே வச்சுக்கிறாங்க. இப்ப என்னடா பண்ணுவீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த ஊர் தலைவரோட தம்பி இருக்கார்ல, உடும்பு புடி புடிங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப உடும்பு புடி மாதிரி புடிச்சு அந்த கதவையே உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ உடைச்சிருவாங்க போலியா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல அந்த கதவையே இவங்க உடைச்சிடுறாங்க. இப்ப மேற்கொண்டு இந்த இடத்துல சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. அந்த தம்பி ஷூட் பண்றதுக்காக கன்னை எடுத்து ஷூட் பண்ணிட்டாரு. ஷூட் பண்ணிட்டாருன்னு நம்மள நினைக்க வைக்கிறாங்க. ஆனா ஷூட் பண்ணது அவரோட அண்ணன் தான். அதாவது ஊர் தலைவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேல பார்த்து ஷூட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாரு. எதுக்குடா இப்படி பிரச்சனை பண்றீங்க அப்படின்ற மாதிரி தம்பியும் ஆளுங்களையும் கண்ட்ரோல் பண்றாரு. அவங்கள விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்து என்ன நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணி தரணும்ன்ற மாதிரி அந்த தலைவர் கிட்ட சொல்றாரு. சரி சரி எல்லாத்தையும் சரி பண்ணி தந்துடுறேன்னு தலைவர் ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, இந்த ஊர்ல இருக்க ஒரு கோயிலுக்கு ஹீரோவை கூட்டு வந்துடுறாரு. அங்க இருக்க பாறையில வந்து காசு ஒட்டும் போல ஒட்டிருச்சுன்னா நம்ம நினைச்சது நடக்கும், இருங்க உங்களுக்காக நான் காயினை எடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி காயினை ஏற்பாடு பண்றதுக்காக அங்க இருந்து தள்ளி போறாரு. ஏற்கனவே மீனான்ற ஒரு பொண்ணு ஹீரோவை பார்த்து சிரிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இங்க இருக்காங்க. இந்தாங்க இந்த காயினை வேணா ஒட்டிக்கோங்கன்ற மாதிரி காயினை தந்துட்டு போறாங்க. இவருமே அந்த காயினை ஒட்டலான்ற மாதிரி ஒட்டுறாரு. நல்லபடியா அந்த காயின் ஒட்டிக்குது. இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட காயின் ஒட்டிருச்சுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது, வாங்க போலான்ற மாதிரி கூட்டு போறாரு. ஆனா அந்த காயின் ஹீரோ போகும்போது விழுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாருமே கிளாஸுக்கு வர மாட்டாங்கல்ல, அதனால ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த தலைவரோட தம்பி என்ன பண்றாருன்னா கேப்சர் பண்ணிடுறாரு. அந்த ஆபீசருக்கு அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. ஆபீசர் இதை பார்த்து கடுப்பாயிடுறாரு. என்ன வேலையை பார்க்காம தூங்கிட்டு இருக்கான், வார்னிங் கொடுத்தும் இவன் தூங்கிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உன்னை பார்த்துக்க சொன்னா நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவை திட்டுறாரு. இவர் வந்ததுனால இங்க ஒரு போட்டோ எடுக்கலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அந்த போட்டோல நிக்கிறதுக்கு ஹீரோ கூச்சப்படுறாரு. போட்டோவை அப்பா பார்த்துட்டா என்ன பண்றதுன்றதுக்காக தான் கூச்சப்படுறாரு. இப்ப போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் பெரிய நியூஸ் பேப்பர்ல வராதுலன்னு கேக்குறாரு. இந்த ஊருக்குள்ள தாங்க வரும், இதெல்லாம் பெரிய நியூஸ் பேப்பர்ல வராது, நீங்க கவலைப்படாம போங்கன்ற மாதிரி போட்டோகிராஃபர் சொல்றாரு. இன்னைக்கு நீ ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற, நான் அதை பாக்குறேன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கே முதல்ல இதை பத்தி முழுசா தெரியாது. ஏன்னா கிளாஸ் எடுக்கும் போது இவர் அந்த கட்டிக்க போற பொண்ணு கிட்ட தான் நிறைய பேசி இருப்பாரு. கிளாஸை கவனிச்சிருக்க மாட்டாரு. அதனால பயங்கரமா இங்க சொதப்பிட்டு இருக்காரு. சரி வாழைப்பழத்துல நீ காண்டமா போட்டு எப்படி போடணுன்றத சொல்லித்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போடுறன்ற மாதிரி இவர் போடுறதுக்கு ட்ரை பண்றாருல, அது கூட இவருக்கு சரியா போட தெரியல, சொதப்பிடுறாரு. என்னையா நீ சரியான வேஸ்டா இருக்க, உன்னை போய் இந்த இடத்துல போட்டிருக்காங்களே, உனக்கு எதிராக நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னும் போது சார் கொஞ்சோண்டு மட்டும் டைம் தாங்கன்ற மாதிரி இவருமே பேசி டைம் எல்லாம் வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் அவங்க வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது, நம்மளே வீடு வீடா போய் இந்த விஷயத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. எல்லாருமே இவரை கிண்டல் பண்றாங்க. இவரை வெர்ஜின் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வெர்ஜினி வெர்ஜினி அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இருந்தாலுமே பண்ணலான்ற மாதிரி எல்லா பக்கமும் நோட்டீஸ்லாம் தராரு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்ல. யாருமே இவரை மதிக்க கூட மாட்டாங்க. இந்த ஊர்ல அப்பப்ப புகைலாம் போட்டு விடுறதுக்காக 2 பேர் வருவாங்க. இப்ப அவனுங்க புகைய போட்டா இந்த ஊரே ஒரு மாதிரி வெள்ளையா மாறிடுது. என்ன இப்படி புகைய போட்டுட்டு போறான்னும் போது இவன் கொசுவை சாவடிக்கிறானா இல்ல நம்மள சாவடிக்கிறானான்னு தெரியலன்ற மாதிரி அசிஸ்டன்ட்டும் சொல்றாரு. இவருக்கு இந்த இடத்துல இருக்கவே கடுப்பா இருக்குல்ல, அதனால பிரின்சிபலுக்கு கால் பண்ணி பேசுறாரு. உங்க மச்சானை காப்பாத்துறதுக்காக என்ன மாட்டி விட்டுட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. தம்பி என் நிலைமை அப்படி இருந்தது புரிஞ்சுக்கோ, எப்படியாவது இதை சமாளிச்சுட்டு வா, உனக்கு பெர்மனன்ட் வேலை நான் ஏற்பாடு பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லாம இவரும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பரை கண்டிப்பா படிச்சிருவாரு. இப்ப நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக வராருல, அந்த நியூஸ்ல இது போட்டிருக்கு. இப்ப அப்பாவும் நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த நியூஸும் வருது. நல்ல வேலையா அவர் படிச்சு இந்த இடத்துல முடிச்சிடுறாரு. இப்ப திவ்யா இருக்காங்க பாத்தீங்களா, ஆட்டோ ஒரு போட்டோ எடுத்து இவருக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த போட்டோவை கூட முழுசா இவரால பார்க்க முடியல, டவர் சுத்தமா கிடைக்கல. உடனே அந்த இடத்துக்கு போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வேக வேகமா அந்த இடத்துக்கு வந்து போட்டோவை பார்த்துடுறாரு. இப்ப கால் பண்ணி அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்களுமே உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் கூட தான் உன்னை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 2 பேருமே கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. போட்டோஸ் இன்னும் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆயிருது. டவர் சரியா கிடைக்கல, கால் கட் ஆயிருது. ஆனா இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினதுலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி படங்களை பார்த்தா தான் நம்ம சூட்டை தணிக்க முடியும்ன்ற மாதிரி இவருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவருக்குமே ஒண்ணு தோணுது. இந்த ஊருக்கு இவர் வரும்போதே எதுக்காகடா அந்த நம்பரை அழிச்ச, அந்த நம்பர் மூலியமா தான் நாங்க பென்ட்ரைவ் வாங்கி படம் பார்ப்போம்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவருக்கு அந்த நம்பர் நல்லாவே ஞாபகம் இருக்கும். சோ அது மூலியமா இவருமே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் தான் பேசுது. இந்த இடத்துக்கு வான்ற மாதிரிலாம் சொல்லுது. சரி அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவர் வராரு. இங்க காசை வச்சுட்டு எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அந்த வாய்ஸ். இவருமே காசை வச்சுட்டு எடுக்கிறாரு.
இந்த விஷயத்தை யாரு பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சட்டுன்னு அந்த இடத்துக்கு வந்து பிடிக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கிறது யார் தெரியுமா? சுவாத்தியா தான் இருப்பாங்க. சுவாதி அந்த ஊர்ல இருந்து வரும்போதே பென்டிரைவ்ல ஏத்திட்டு வந்தாங்க பாத்தீங்களா, இந்த வியாபாரத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க போல. அடிப்பாவி, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க சினிமாக்கு ட்ரை பண்றாங்கல்ல, அதனால காசு தேவைப்படும், அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதன்ற மாதிரி சொல்றாங்க. சரி சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இவருமே பென்டிரைவை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாருல. இப்ப படத்தை போட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறாரு. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போதே எல்லாருமே இவரோட கற்பனையில தெரியுறாங்க. நீ தப்பானவன், நீ தப்பானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அப்படி சொல்லி தான் திட்டுவாரு. இப்ப அப்பா தெரியுறாரு, நீ தப்பானவன் தப்பானவன்ற மாதிரிலாம் திட்டிக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் கரண்ட் இல்லாம இருக்கு. அந்த 4 பேர் தான் வேணும்ட்டே கரண்ட்டை கட் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரிய வருது. இத பத்தி அசிஸ்டன்ட்டுமே சொல்றாருல. சரி கரண்ட்டை சரி பண்ணலான்ற மாதிரி இவருமே சரி பண்றதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஒரு காம்பவுண்ட ஒட்டின மாதிரி தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இவருமே சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஏடவிடமா ஸ்லிப் ஆன மாதிரி அந்த சைடு போய் இவர் விழுந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த இடத்துல இருக்கவங்களோட பேரு ராணி அப்படின்றது. அவங்க விலை மாதுவா இருப்பாங்க. இவர் கஸ்டமர் மாதிரி தான் வந்திருக்காரு போலன்ற மாதிரி ராணி யோசிக்கிறாங்க. உள்ள வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க விலை மாதுன்றது தெரிய வருது. எங்க நான் அதுக்கெல்லாம் வரலன்ற மாதிரி சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறாரு. இங்க வர எல்லாருமே அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. உட்காருங்கன்ற மாதிரி அவங்களுமே உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளிய இருந்து அந்த 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்கல்ல, இவனுக்குலாம் ஸ்டாமினா பத்தாது, சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. போக போக இவர் உண்மையிலேயே அப்பாவின்றது அந்த ராணிக்குமே தெரியுது. அதனால ராணி இருக்காங்கல்ல, இவர்கிட்ட சகஜமா பேசுறாங்க. உன்னை பத்தி சொல்லுன்னும் போது இவருமே கட்டிக்க போற பொண்ணை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரொம்ப அப்பாவித்தனமா பேசிட்டு இருக்காரு. அதனால ராணிக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதாரணமா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்கு கண்டிப்பா இந்த விஷயம் தேவை, ஏன்னா பிள்ளை பிள்ளையா பெத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க, நீ சீக்கிரமா வந்த விஷயத்தை முடின்ற மாதிரிலாம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. என்னடா உடனே வந்துருவான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் அவன் ஒன்னா இருக்கான், பயங்கரமான ஸ்டாமினா இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி வெளியே இருக்கவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ரொம்ப லேட்டா வராருல, பயங்கர ஸ்டாமினா இருக்கும் போலன்ற மாதிரி ஆளுங்க பேசுறத கவனிச்சிடுறாரு. அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க போல, அப்படியே மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா இருக்காருல, உண்டியல கொண்டு போய் வையின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பொண்ணுமே உண்டியல் கிட்ட வந்து காசெல்லாம் திருடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துடுறாரு. என்னங்க உண்டியல திருடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. இப்ப இவங்களுமே கஷ்டப்பட்டு சமாளிச்சிடுறாங்க. இப்ப இவருமே உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் தேவைன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது லேடிஸுங்க கிட்ட என்னால ஃப்ரீயா பேச முடியல, நீங்களும் ஒரு லேடி தானே, இந்த விஷயத்தை எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. என்னால முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்க பண்ற விஷயத்தை நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் மிரட்டுறாரு. இவங்களுமே எல்லா லேடிஸையும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆக்கிடுறாங்க. இப்ப பேச வேண்டியதை பேசுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா சில விஷயங்களை பண்ணணும். அதே மாதிரி சேஃப்டி பேட்லாம் நீங்க யூஸ் பண்றீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் நாங்க எங்க யூஸ் பண்றோம், யூஸ் பண்றது இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப லேடிஸ்லாம் சில கேள்வியை கேட்கறாங்க. உன்னால ஒரு ஆண் குழந்தை கூட பெத்து தர முடியாதான்ற மாதிரி ரொம்ப மோசமா பேசுறாங்க. ஆண் குழந்தை பெத்துக்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. இல்ல நீங்க மட்டும் பண்றதுக்கு எதுவுமே கிடையாது, எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்னு இருக்கு, 2 பேரோட சம்பந்தமும் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ 2 பேரோட சம்பந்தமும் இருக்கா, அதை புரிஞ்சுக்காம எங்க ஹஸ்பண்டுங்க எங்களை தான் திட்டுறாங்க. அந்த தலைவரோட தம்பி ஒய்ஃபுக்கே பெண் குழந்தை தான் இருக்கும், ஆண் குழந்தை இல்லன்ற மாதிரி ஹஸ்பண்ட் எப்ப பாரு திட்டுவார் போல. அதெல்லாம் எல்லாரும் சொல்லும் போது அந்த லேடியும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இதே சமயம் அந்த தம்பிக்கு இந்த தகவல் வந்துருது. அது என்னன்னா ஹீரோ உங்க வீட்டுக்கு போய் கிளாஸ் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தகவல் வந்துருது. எது என் வீட்டுக்கு போயிருக்கானா அப்படின்ற மாதிரி இவர் கடுப்பாயிடுறாரு. உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அவர் வரும்போது லேடிஸுங்கெல்லாம் உட்காந்து சாரியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. பார்த்தா அவர் வரது தெரிஞ்சு ஹீரோ சாரி கடியில போய் ஒளிஞ்சிருப்பாரு. இப்ப லேடிஸுங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஆபீசருக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் தாங்கன்னு கேக்குறாரு. சரி ஓகேன்ற மாதிரி அந்த ஆபீசர் ஏத்துட்டு இருக்காரு. இவர் ஆபீசர் கிட்ட பேசிட்டு இருக்க கேப்ல கட்டிக்க போற பொண்ணு நிறைய வாட்டி கால் பண்ணிருப்பாங்க. இவர் பிஸின்ற மாதிரி வந்திருக்கோம்ல, அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே கோவத்துல போன் எடுக்க மாட்டாங்க. அவர் அடிக்கடி பேசாதது இவங்களுக்கு கடுப்பா இருக்கு போல. இப்ப இந்த சுவாதி இருக்காங்கல்ல, ரீல்ஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிச்சிட்டு இருக்காரு. என்ன ரீல்ஸ் பண்றீங்க போல அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சினிமால இவங்க ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உங்களை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கும்போது இவருமே திவ்யான்னு ஒரு பொண்ணு, எப்படியாவது அவளை கட்டிக்கணும்ன்றது தான் என்னோட ஆசை, இந்த வேலை கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எங்க கல்யாணம் சீக்கிரமா நடந்துரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஓஹோ நீ கமிட்டடா அப்படின்ற மாதிரி சுவாதி கேக்குறாங்க. ஏன்னா சுவாதிக்கு லைட்டா இவரை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இப்ப சுவாதி இருக்காங்கல்ல, ஒரு ஆடிஷனுக்காக திரும்பி சிட்டி சைடு வந்துடுறாங்க. இப்ப ஆடிஷன்ல எல்லாருக்குமே பேப்பரை தந்திருப்பாங்க, இவங்களுக்கு பேப்பரையே தந்திருக்க மாட்டாங்க. எனக்கு சீன் பேப்பர் தரலன்னு சொல்லிட்டாங்க. சரி நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. நான் உடனே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. ஓஹோ உடனே ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு
அளவுக்கு நீ பெரிய ஆக்ட்ரஸா, சரி ஓகே நானே சீனை சொல்றேன், நீ நடிச்சு காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது உன்னோட ஹஸ்பண்ட் ஆர்மியை சேர்ந்தவன், அவன் இறந்து போயிட்டான், கடைசியா உன்கிட்ட போன் பேசுறான், அப்ப நீ எப்படி பேசுவ சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே நடிச்சு காட்டுறன்ற மாதிரி அந்த சீனை நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நடிக்க நடிக்க இவரே பார்த்து அசந்து போயிடுறாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி ஆக்டிங் பண்றா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப இவங்களுமே பக்கவா பண்ணி முடிச்சிடுறாங்கல்ல. நீ உண்மையிலேயே சூப்பரா பண்ணமா, கண்டிப்பா அவர் உன்னை செலக்ட் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு, நான் சீக்கிரமே உனக்கு நல்ல செய்தியை சொல்றேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஊருக்கு வந்ததுல இருந்து ஒரு 4 பேர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல. இப்ப அந்த 4 பேருமே இவரை உட்கார வச்சு நல்லா கவனிக்கிறாங்க. சார் உங்ககிட்ட அவ்வளவு ஸ்டாமினா இருக்குல்ல, எப்படின்றதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவங்க தப்பா புரிஞ்சது நல்லதா போச்சு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா யோகாலாம் நிறைய பண்ணுவாரு, அதெல்லாம் இவர் நிறைய பார்த்திருக்காருல, அதை பேசாம சொல்லி தந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. ஓஹோ தினமும் இதெல்லாம் பண்ணுவீங்களா, அதனாலதான் இவ்வளவு ஸ்டாமினா இருக்கான்ற மாதிரி அந்த 4 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. இப்ப சரக்கெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் இவரை வீட்டுல விடுறதுக்காக வராங்க. சரி பார்த்து பத்திரமா போங்கன்ற மாதிரி இவர் வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. இவர் வீட்டுக்குள்ள வந்து அந்த திவ்யாவோட போட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறாரு. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த ஊரை சேர்ந்த மீனான்ற பொண்ணு வந்திருக்காங்க. இந்த நேரத்துல என்ன பண்றேன்னு கேட்கும் போது அவங்க எதுவுமே பேசாம உள்ள வந்து கதவை சாத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு காட்டாமையே கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்பாக்கு கெட்ட கனவு வந்து முழிச்சிடுறாரு. பையன் ஊர்ல ஏதாவது தப்பான விஷயத்த பண்ணிடுவானான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல உட்காரும் போது பக்கத்திலேயே நியூஸ் பேப்பர் இருக்கு. கரெக்டா அந்த நியூஸ் தான் இருக்கு. இவர் படிக்கலாம்னு நினைச்சா இவர் கண்ணாடி போடாம இருக்காருல, சுத்தமா தெரிய மாட்டேங்குது. பையன் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறது தெரிஞ்சா கோவப்படுவாரு. நல்ல வேலையே இவருக்கு அது தெரியல. இப்ப ஹீரோ காலையில கண் முழிக்கும் போது நைட்டு என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கும் நமக்கும் ஏதோ நடந்துருச்சு போல அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா கட்டி பிடிச்ச மாதிரிலாம் இவருக்கு தோணுது, ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கோயில்ல அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வரும்போது அந்த பொண்ணுமே இவரை பார்த்தோன்னா சட்டுன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏமா அழுவுற, நமக்குள்ள ஏதாவது நடந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ தப்பு நடந்துருச்சு போல அப்படின்ற இவருமே யோசிக்கிறாரு. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. நான் அதை அடுத்த வீடியோல உங்களுக்காக கொண்டு வந்துடுறேன். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.